சிஎம் வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் வந்து மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. ரெண்டாவது இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா வந்து இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடிக்குள்ள வந்து அமர உட்காந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலயும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல வந்து ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் வி ஆர் கோயிலேஷன் பார்ட்னர்ஸ். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அமைச்சரவையிலும் இருக்கிறோம். அதனால நாங்க அப்ப எப்ப பார்ப்போம் எப்ப பார்க்க மாட்டோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, ஒரு பெரிய சிக்கலான இஷ்யூ கிடையாது. அடுத்த தடவை பாக்குறப்ப கண்டிப்பா சந்திச்சுக்குவாங்க. இந்த பதவியேற்பு விழா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழால ஃபர்ஸ்ட் முன்னுக்கு வந்து உற்சாகமா அவரோட துணை நின்றது ராகுல் காந்தி அவர்கள் தான். சோ இதுல வந்து நம்ம இதை பத்தி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறது இதுல ஒண்ணும் இல்லை. காங்கிரஸுக்குள்ளேயும் சில அவசர முடிவுகள் இன்னைக்கு நாளைக்குலாம் எடுக்கிறதுக்கு தலைவர்கள் இங்க வந்திருக்க காரணத்தினால ஒருவேளை இதை வந்து அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி ஒத்து வச்சிருக்கலாம். சிஎம் வந்து இதை கம்ப்ளீட்டா வந்து ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் வந்து மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. ரெண்டாவது இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா வந்து இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நெருக்கடிக்குள்ள வந்து அமர உட்காந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலயும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல வந்து ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் வி ஆர் கோயிலேஷன் பார்ட்னர்ஸ். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அமைச்சரவையிலும் இருக்கிறோம். அதனால நாங்க அப்ப எப்ப பார்ப்போம் எப்ப பார்க்க மாட்டோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, ஒரு பெரிய சிக்கலான இஷ்யூ கிடையாது. அடுத்த தடவை பாக்குறப்ப கண்டிப்பா சந்திச்சுக்குவாங்க. இந்த பதவியேற்பு விழா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழால ஃபர்ஸ்ட் முன்னுக்கு வந்து உற்சாகமா அவரோட துணை நின்றது ராகுல் காந்தி அவர்கள் தான். சோ இதுல வந்து நம்ம இதை பத்தி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறது இதுல ஒண்ணும் இல்லை. காங்கிரஸுக்குள்ளேயும் சில அவசர முடிவுகள் இன்னைக்கு நாளைக்குலாம் எடுக்கிறதுக்கு தலைவர்கள் இங்க வந்திருக்க காரணத்தினால ஒருவேளை இதை வந்து அப்புறமேட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி ஒத்து வச்சிருக்கலாம்.